வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டீ கடைக்காரர் முன்மொழிய நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல். குஜராத் மாநிலம் வடோதரா தொகுதியில் பாரதிய ஜனதா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. 4 வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் இரண்டாவது கட்டமாக தேர்தல். அருணாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் 11 காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு. நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் குருமூர்த்தி வேட்புமனு தள்ளுபடி விவகாரம். தேர்தல் கமிஷன் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி. விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடி வடோதரா தொகுதியில் டீ கடைக்காரர் முன்மொழிய வேட்புமனு தாக்கல் செய்தார். லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி, குஜராத்தில் உள்ள வடோதரா என 2 தொகுதிகளில் நரேந்திர மோடி போட்டியிடுகிறார். நாடு முழுக்க சூறாவளியாக பிரச்சாரம் செய்து வரும் மோடி புதனன்று வடோதரா தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வடோதரா கலெக்டர் அலுவலகத்துக்கு மோடி திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக சென்றார். பல்லாயிரக்கணக்கான பாரதிய ஜனதா தொண்டர்கள் கொடிகளுடன் மோடியின் பின்னால் அணிவகுத்து சென்றனர். கலெக்டர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார். கிரண் மஹிந்தா என்ற டீ கடைக்காரர், வடோதரா மகாராணி சுபாங்கினி ராஜே கேக்வாட் உள்ளிட்ட 5 பேர் மனுவை முன்மொழிந்தனர். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு மோடி கூறுகையில், வடோதரா மக்கள் இந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுவதோடு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களித்து மத்தியில் நல்லாட்சியை ஏற்படுத்துவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். டீ விற்றவர் என்று தன்னை விமர்சித்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு பதிலடி தரும் அதே நேரத்தில் டீ கடை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் விதமாகவே டீ கடைக்காரரை மோடி தனது வேட்புமனுவை முன்மொழிய செய்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியினர் தெரிவித்தனர். வடோதரா தொகுதியில் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் மதுசூதன் மிஸ்ட்ரியும் ஆம் ஆத்மி சார்பில் சுனில் குல்கர்னியும் போட்டியிடுகின்றனர். குஜராத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. லோக்சபா தேர்தலில் இரண்டாவது கட்டமாக 4 வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் வாக்குப்பதிவு புதனன்று அமைதியான முறையில் நடந்தது. லோக்சபா தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் ஏப்ரல் 7ஆம் தேதி நடந்தது. இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் 4 வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் புதனன்று நடந்தது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள அருணாச்சல் மேற்கு, அருணாச்சல் கிழக்கு ஆகிய 2 லோக்சபா தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்தது. காங்கிரசின் கோட்டையாக விளங்கும் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த முறை காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அருணாச்சல பிரதேச மக்கள் கட்சி மற்றும் சுயேட்சைகள் களமிறங்கி உள்ளன. மேகாலயா மாநிலத்தில் உள்ள துரா, ஷில்லாங் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் புதனன்று வாக்குப்பதிவு நடந்தது. துரா தொகுதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சங்மா போட்டியிடுகிறார். மேகாலயாவில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா தவிர சங்மாவின் தேசிய மக்கள் கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி ஆகியவையும் களத்தில் உள்ளன. நாகாலாந்து மாநிலத்தின் ஒரே ஒரு தொகுதிக்கும், மணிப்பூர் மாநிலத்தில் மொத்தமுள்ள 2 தொகுதிகளில் மணிப்பூர் அவுட்டர் தொகுதிக்கும் புதனன்று வாக்குப்பதிவு நடந்தது. மணிப்பூரில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திரிணாமுல் காங்கிரஸ், நாகா மக்கள் முன்னணி, தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி என பலமுனை போட்டி நிலவுகிறது. நாகாலாந்தில் முதல்வர் நெய்பியூ ரியோ நாகா மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் புதனன்று நடந்தது. மொத்தமுள்ள 60 சட்டசபை தொகுதிகளில் 11 தொகுதிகளில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய 49 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்தது. புதனன்று மிசோரமில் உள்ள ஒரே ஒரு தொகுதிக்கு தேர்தல் நடப்பதாக இருந்தது. முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக மிசோரமில் வாக்குப்பதிவு ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து நீலகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர் குருமூர்த்தி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீலகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர் குருமூர்த்தியின் வேட்புமனு கட்சி அங்கீகார கடிதத்தை தாமதமாக தாக்கல் செய்ததால் தள்ளுபடியானது. தனது மனுவை ஏற்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாயன்று குருமூர்த்தி மனு தாக்கல் செய்தார். புதன்கிழமையன்று முதன்மை அமர்வு நீதிபதிகள் அக்னிகோத்ரி, ராஜேந்திரன் ஆகியோர் முன் இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறி தள்ளுபடி செய்தனர். பாஜக கட்சியைச் சேர்ந்த குருமூர்த்தி அவருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது தெரியலாம். அதை எதிர்த்து இன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் வழக்கு செல்லத்தக்கதல்ல என்று தலைமை நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தார்கள். அவர்களுக்கு வேண்டுமென்றால் எலெக்ஷன் முடிந்த பிறகு எலெக்ஷன் பெட்டிஷன் செய்த மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்.
இதைத் தொடர்ந்து தமிழக டிஜிபி ராமானுஜத்தை மாற்றக் கோரிய திமுகவின் வழக்கு முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டுள்ள டிஜிபி அனுப் ஜெய்ஸ்வால் தேர்தல் பணிக்கு மட்டும் என்று குறிப்பிடுவதால் குழப்பம் ஏற்படுவதாக திமுக தரப்பு வக்கீல் வாதிட்டார். தேர்தல் கமிஷன் தரப்பு வக்கீல் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் அனுப் ஜெய்ஸ்வால் மட்டுமே கவனிப்பார் என்று கூறினார். அதற்கான உத்தரவை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அனுப் ஜெய்ஸ்வால் அவர்களை எலெக்ஷன்ஸ் டிஜிபி எலெக்ஷன்ஸ் என்று போட்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு குழப்பம் நிலவுகிறது. மாநிலத்திற்கு ஒரு டிஜிபி தான் இருக்க வேண்டும் என்பதை நீதிபதியிடம் எடுத்து கூறினோம். எலெக்ஷன் கமிஷனின் சார்பாக ஆஜராகிய வழக்கறிஞர் அனுப் ஜெய்ஸ்வால் தான் எலெக்ஷன் சென்டர் கிடையாது, லா அண்ட் ஆர்டர் மற்றும் எல்லா விதமான காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்தான் தலைவராக திகழ்வார் என்று கூறினார். இதையடுத்து இவ்வழக்கு விசாரணை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைந்தது. வியாழன் முதல் விடைத்தாள் திருத்தும் பணி துவங்குகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் துவங்கியது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதிய இத்தேர்வுகள் ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமையுடன் நிறைவு பெற்றது. நல்ல முறையில் தேர்வுகளை முடித்துள்ளதாகவும் அதிக மதிப்பெண்களை எதிர்பார்ப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். நான் பயாலஜி குரூப் எடுக்க போறேன். நான் 400 மேல வரும்னு எதிர்பார்க்கிறேன். நல்லா படிச்சு ஈஸியா நிறைய மார்க் எடுக்கணும். வரும் மார்க் நிறைய மார்க் வரும். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி படிச்சோன்னா நல்லா எழுதணும். நாங்கள் எதிர்பார்த்த மார்க் அதிகமாகவே எங்களுக்கு வரும். மேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு, மிச்சம் எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. வியாழன் முதல் விடைத்தாள்கள் திருத்தும் பணி துவங்குகிறது. மே 9ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகளும் மே 21ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்துள்ளன. தமிழகத்தில் 39 லோக்சபா தொகுதிகளில் வரும் 24ஆம் தேதி வியாழனன்று ஓட்டுப்பதிவு நடக்கிறது. அந்தந்த தொகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை சரிபார்த்து தயார்படுத்தும் பணி தீவிரமடைந்துள்ளது. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் கண்ட்ரோல் யூனிட்டை சரிபார்த்து போதுமான அளவு இயந்திரங்கள் உள்ளதா என்பதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் வைக்கப்பட்டுள்ள ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட கலெக்டர் சம்பத், பொது பார்வையாளர் ரான்பீர் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மட்டுமின்றி அனைத்து ஓட்டுப்பதிவு மையங்களிலும் ஆய்வு நடந்து வருகிறது. ஓட்டுப்பதிவு நாளன்று தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதன் அடிப்படையில் மின்சாரம், குடிநீர் மற்றும் கழிவுநீர் மற்றும் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்களுக்கு வசதிகள் உள்ளிட்ட அனைத்தையும் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். வாக்காளர்களுக்கான வசதிகள் மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கும் பணி உள்ளிட்ட அனைத்துவித ஏற்பாடுகளும் ஆய்வு செய்யப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் டிரைவர் பலியானார். 30 பேர் படுகாயமடைந்தனர். நாகர்கோவிலிருந்து தேங்காய்பட்டணத்துக்கு அரசு பேருந்து செவ்வாயன்று மாலை சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் 45 பேர் இருந்தனர். தோட்டியோடு என்ற இடத்தில் வந்தபோது பேருந்தில் பிரேக் பிடிக்கவில்லை. பயந்து போன டிரைவர் ஒரு மரத்தில் இடித்து நிறுத்த முயன்றார். ஆனால் நிலை தடுமாறிய பேருந்து அங்கிருந்த குளத்தில் கவிழ்ந்தது. இதில் 47 வயதுடைய ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயமடைந்த 25க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குளத்தில் கிடந்த பேருந்து மீட்பு படையினரால் மீட்கப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்தில் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதுதான் இதுபோன்ற விபத்துக்கு காரணம் என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். காயலங்கடைக்கு போனா கூட அவங்க எடுக்கக்கூடிய அளவில் இல்ல, அந்த ஓட முடியாத அளவில் உள்ள பஸ்ஸெல்லாம் ஓட விட்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா மக்களையும் சீரழிக்க பார்க்காங்க. அவ்வப்போது பிரேக் பிடிக்காமல் எதிலாவது இடித்து நிறுத்துவதும் ஒரு சிலர் இறப்பதும் தொடர்கதையாகி வருவதாக இப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று கூறிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அதிமுகவும் திமுகவும் விஷ செடிகள் என்று சாடி உள்ளார். திருச்சி தேமுதிக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து கட்சி தலைவர் விஜயகாந்த் செவ்வாயன்று இரவு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ரேஷன் பொருட்களைப் போல் தண்ணீரையும் விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது என்று கூறியவர் மணல் கொள்ளையை அம்பலப்படுத்திவிட்டு அதிமுகவும் திமுகவும் விஷ செடிகள் என்றும் பேசினார். ரேஷன் கடைக்கு போனா என்ன பண்றோம்? அரிசி வாங்குறோம், மண்ணெண்ணெய் வாங்குறோம், சக்கரை வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம்ல, கோதுமை வாங்குறோம். அதே மாதிரிதான் கடைசியில் இன்னைக்கு தண்ணியை வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. குடிக்க தண்ணி இந்த மக்களே. திமுக அதிமுக விஷ செடிகள், அதை காலில் போட்டு மிதிக்க வேண்டிய விஷ செடிகள். நதிநீர் பிரச்சனையை விவரித்தவர் அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று எச்சரிக்கை விடுத்தார். நான் அடிக்கடி அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்.
அதான் நடக்கும் மக்களே, அதான் நடக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நரேந்திர மோடி இன்னைக்கு நீங்க நம்ம ஏன் அவரெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் சொன்னா நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தானே தேர்ந்தெடுக்கணும் உங்களை எல்லாம் கெஞ்சி கதறி கேட்டு. முன்னதாக அவர் பேசும்போது ஒரு பகுதியில் சத்தம் கிளம்பியதால் வழக்கம் போல் அவர் பாணியில் அதட்டினார். சும்மா கத்திக்கிட்டே இருக்காதே. அதே நேரத்தில் தனக்கு அணிவித்த மலர் கிரீடத்தை வேட்பாளர் விஜயகுமாருக்கு அணிவித்து விஜயகாந்த் அழகு பார்த்து வாக்காளர்களை கவர்ந்தார். மின்வெட்டை ஞாபகப்படுத்தும் வகையில் ராந்தல் விளக்கேந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிகவினர் பாமக வேட்பாளருக்காக வாக்காளர்கள் காலில் விழுந்தும் ஓட்டு சேகரித்தனர். பாரதிய ஜனதா கூட்டணியில் ஆரணி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி வேட்பாளராக போட்டியிடுகிறார். பாமக வேட்பாளருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் தேமுதிகவினர் மின்வெட்டை ஞாபகப்படுத்தும் வகையில் இரவு நேரங்களில் ராந்தல் விளக்கேந்தி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். பாமக வேட்பாளருக்கு ஓட்டளிக்க வலியுறுத்தி வாக்காளர்களில் காலில் விழுந்தும் ஓட்டு சேகரித்து வருகின்றனர். வாக்கு சேகரிக்கின்ற செல்லுகின்ற பொழுது எங்கேயுமே கரண்ட் இல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கற்காலத்திற்கு செல்லக்கூடிய வகையிலே அனைவரும் ராந்தல் விளக்கு ஏந்தி ஒவ்வொரு வீடாக ஒவ்வொருடைய காலிலே விழுந்து மாம்பழம் சின்னத்துக்கு மூர்த்தி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். தேமுதிக மற்றும் பாமகவினரிடையே கசப்புணர்வு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் பேசி வரும் நிலையில் தேமுதிகவினரின் இந்த பிரச்சாரம் வாக்காளர்களை கவர்ந்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக ராகுல் படத்துடன் விளம்பர போர்டுகளை பார்த்ததும் அவருக்கு கல்யாணமாகிவிட்டதோ என்று தான் நினைத்ததாக ராஜ் தாக்கரே கிண்டல் அடித்துள்ளார். மகாராஷ்டிர அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுத்து வரும் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே மும்பையில் தன் கட்சி வேட்பாளரை ஆதரித்து நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் ராகுலை கடுமையாக சாடினார். இவ்வளவு காலம் சும்மா இருந்துவிட்டு தேர்தல் சமயத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ராகுல் பேசுவதாக குறை கூறிய ராஜ் தாக்கரே பெண்கள் பாதுகாப்பு குறித்த விளம்பரத்தில் ராகுலை பார்த்ததும் அவருக்கு கல்யாணமாகி விட்டதாக ஒரு கணம் தான் எண்ணியதாகவும் கிண்டல் அடித்தார். महिलांना संरक्षण आज वाटलं राहुल गांधीचे होर्डिंग्स लागले महिलांना संरक्षण देणार म्हणून. त्याशी बोललो म्हटलं एकदा मी आता हायवेवर येत असताना एकदा होर्डिंग पाहिलं. मला वाटलं राहुल गांधीचं लग्न झालं. नंतर कळलं लग्न नाही, ती जाहिरात आहे आणि खाली लिहिलं होतं कारण लांबून वाचता येईना मला. மும்பை பெண் போட்டோகிராபர் கற்பழிப்பு வழக்கில் 3 குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விளம்பரத்துடன் ராகுலின் திருமணத்தை இணைத்து ராஜ் தாக்கரே கூறிய கருத்து அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,032 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,754 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 46 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,370 ரூபாயாக இருந்தது. ராம நவமியில் சிறப்பு வழிபாடும் ஷீரடி சாய்பாபா பிறந்த நாளன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் கோலாகலமாக நடந்துள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் அமைந்துள்ள சாய்பாபா கோவிலில் அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. அபிஷேகம் ஆரத்தியில் பங்கேற்ற சாய் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாய்பாபாவை தரிசித்து சென்றனர். ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ள கோவில் பள்ளத்தில் உள்ள கோதண்டராமர் கோவிலில் ராம நவமியை முன்னிட்டு சீதாராம கல்யாண உற்சவம் சிறப்பாக நடந்தது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. ராமர் பிறந்த நாளன்று அவரது தந்தை தசரதர் நாட்டு மக்களுக்கு பொன்னும் பொருளும் அள்ளித் தந்ததை நினைவு கூறும் வகையில் நெல் மற்றும் நாணயம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மூலவருக்கு வெள்ளி அங்கி அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். மேலும் காரைக்கால் சுந்தராம்பிகை உடனுரை கைலாசநாத சுவாமி கோவிலில் நடந்து வரும் பிரம்மோற்சவ விழாவில் பஞ்சமூர்த்தி வீதியுலா நடந்தது. வரும் 10ஆம் தேதி திருக்கல்யாணம், 12ஆம் தேதி தேரோட்டம், 13ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று தீர்த்த வாரியும், 15ஆம் தேதி தெப்போற்சவமும் நடக்க உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.